பொதுவா நீ பெயின் இருக்கு, ஆங்கிள் பெயின் இருக்கு, இல்ல ஷோல்டர் பெயின் இருக்கு, இல்ல ஏதாவது மசில் டியர் ஆயிருக்கு, இல்ல லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிருக்கு. இது போல நெறைய கண்டிஷன்ஸ்க்கு நானே பல தடவ சொல்லியிருக்கேன். பிஆர்பி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப பிரசன்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, பிமேக்ன்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நெறைய பிராக்டிஸ்ல வருது. ஸோ என்னோட கண்டிஷன்ஸ்க்கு எனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு எது பெட்டரான சொல்யூஷன குடுக்கும்? பிஆர்பி வந்து எனக்கு பெட்டரா இருக்குமா? இல்ல பிமேக்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பெட்டரா இருக்குமா? ஸோ பிஆர்பிக்கும் பிமேக்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்ப்போம். இந்த பிஆர்பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அதாவது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்தத்துல 3 விதமான செல்ஸ் இருக்கு. ஒன்னு WBC, ரெண்டாவது RBC, மூணாவது பிளேட்லெட். இந்த பிளேட்லெட்டை தான் வந்து தட்டு அணுக்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ல இந்த பிளேட்லெட்ஸை மட்டும் இந்த பிளட்ல இருந்து செப்பரேட் பண்ணி அதை வந்து எந்த இடத்துல இன்ஜுரி ஆயிருக்கோ அந்த இடம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோ இல்ல எக்ஸ்ரே மிஷின் மூலியமோ எந்த இடம் டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல இந்த இன்ஜெக்ஷனை போடுவோம். இதனால என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துல ஹீலிங் ப்ராசஸை வந்து ரொம்ப ரேப்பிடா ஆகும். அது மூலியமா 4 வாரத்துல சரியாக வேண்டிய காயம் அது 2 வாரத்திலே சரியாகும். ரெண்டாவது விதமான இன்ஜெக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் BMAC. BMAC ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ ஆஸ்பிரேட் கான்சென்ட்ரேட். ஸோ இந்த போன் மேரோ ஆஸ்பிரேட் கான்சென்ட்ரேட் எங்கேருந்து எடுக்கிறோம் அந்த போன் மேரோன்னு பார்த்தீங்கன்னா அது இடுப்பு எலும்புலேருந்து எடுக்கிறோம், பெல்விக் போன். ஸோ அந்த பெல்விக் போன்லேருந்து ஒரு 40லேருந்து 60 ml ஆஃப் இந்த போன் மேரோ எடுக்கும். இது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு லோக்கல் அனஸ்தீசியா. அந்த இடத்துல வந்து ஒரு மருத்துவ ஊசி போட்டு சுலபமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் போது அந்த எல்லா போன் மேரோவுமே வந்து நம்ம இன்ஜெக்ஷனா யூஸ் பண்ண போறது கிடையாது. அதுல இருக்கக்கூடிய செல்ஸை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி அந்த கான்சென்ட்ரேட்டடான செல்ஸை வந்து எந்த இடத்துல டேமேஜா இருக்கோ அந்த இடத்துல வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த பிஆர்பிலையும் செல் தான் யூஸ் பண்றோம், இந்த பிமேக்லையும் செல் தான் யூஸ் பண்றோம். ரெண்டுத்துல என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, பிஆர்பியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எதுவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் தட்டு அணுக்கள் மட்டும்தான். இந்த தட்டு அணுக்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய growth ஃபேக்டர் தான் அந்த ஹீலிங் ப்ராசஸை ஃபாஸ்டரா ப்ரொமோட் பண்ணுது. ஆனா இந்த பிமேக்ல பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் மட்டும் இல்லாம கூட சில ஸ்டெம் செல்ஸும் வந்து இருக்கிறதுனால இது வந்து ரிப்பேர் மட்டும் பண்ணாது, இருக்கக்கூடிய டேமேஜை வந்து திரும்பி ரீஜெனரேட் பண்றதுக்கான கெப்பாசிட்டியும் இருக்கு. அப்படின்னா அந்த செல்ஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு, ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு, ஃபைப்ரோபிளாஸ்டிக் growth ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து டேமேஜ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் ஹீல் மட்டும் பண்ண வைக்காது, பிளஸ் அந்த டேமேஜ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸை புதுசா உருவாக்குறதுக்கு இந்த செல்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ அப்போ என்னோட கண்டிஷன்ஸ்க்கு பிஆர்பியா பிமேக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இதுவும் டைரெக்டாக நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பிஆர்பின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எர்லியாக ஒரு டேமேஜ் நடக்குது, ஒரு மைனரான இன்ஜுரி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்ரைட்டிஸே எடுத்துப்போம். அதில் கிரேட் 1 கிரேட் 2 ஆர்த்ரைட்டிஸ் சேஞ்சஸ் இருக்குது உங்கள் முழங்காலில் அப்படின்ற பட்சத்தில் பிஆர்பியே ரொம்ப போதுமானது தான். அதுவே அந்த ஹீலிங் ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயினும் இருக்கக்கூடிய டேமேஜும் வந்து இதை குணப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இதே இன்ஜுரி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்பி அதிகமாக வந்து உபயோகமாக இருக்க போகிறது கிடையாது. எதனாலனா அந்த ஆர்த்ரைட்டிஸ் போல கண்டிஷன்ஸ்க்கு டேமேஜும் அந்த கார்ட்லேஜ்னு குருட்டெலும்புன்னு சொல்லக்கூடிய கார்ட்லேஜ் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிறதுனால அதை வந்து வெறும் ரிப்பேர் மட்டும் பண்ணால் போதாது, அது கூட ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி உள்ள செல்ஸையும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணாதான் அதுலேருந்து நம்ம ரிகவரியை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிமேக்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா பிஆர்பின்றது செடிக்கு போடுற உரம் மாதிரி. அந்த செடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு இந்த உரம் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் அந்த பிமேக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உரம் கூட விதையும் சேர்த்து போடுறது மாதிரி. அதனால என்ன ஆகுது, அந்த புதுசா ஒரு செடியும் வளர ஆரம்பிக்குது, அந்த வளர்ற செடி நல்ல ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ எர்லி ஸ்டேஜஸ்ல growth மட்டும் தான் நம்மளுக்கு டிஃபிஷியண்டா இருக்கு, ஹீலிங் மட்டும் தான் வந்து பார்ஷியலா இருக்குன்ற பட்சத்தில் பிஆர்பி தான் ஒரு ஐடியல் சொல்யூஷனாக இருக்கும். ஆனால் சில டிசீஸில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போக போக பார்த்தீங்கன்னா வெறும் ஹீலிங் மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது, அது கூட நம்மளுக்கு ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டியும் தேவைன்றதுனால சில அட்வான்ஸ்டு கண்டிஷனுக்கு பிமேக் தான் ஐடியலான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ பிஆர்பிக்கும் பிமேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டே கேர் ப்ரொசீஜர் தான். பிஆர்பி பார்த்தீங்கன்னா பிளட்லேருந்து எடுக்கிறோம், பிமேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் தான், ஆனால் அதுவும் ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான். அன்னைக்கே பண்ணிட்டு அன்னைக்கே நம்ம வீடு திரும்பிக்கலாம். ஆனால் எஃபெக்ட்னு பார்க்கும்போது எர்லி ஸ்டேஜஸ்க்கு பிஆர்பி பெட்டர். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிஆர்பி கண்டிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவ் தான், ஆனால் பிமேக் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் அதோட எஃபெக்ட் செவரல் டைம்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ பிஆர்பியா பிமேக்கான்னு கேட்டிங்கன்னா பிஆர்பியை கம்பேர் பண்ணும்போது பிமேக் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்.